ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி, அதாவது இஃப்தாருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க. நான் 150 கிராம் அளவுக்கு சிக்கனை இது போல் நீல வாக்கில் வெட்டி எடுத்திருக்கேன். இந்த நெஞ்சு பகுதியில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கறி, அதில் இருக்க கறியை தான் நான் 150 கிராம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தான் மசால் தடவை போகிறோம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக இருக்கட்டும் கொஞ்சம் கரம் மசாலா, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக சீரகத்தூள், அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்து 1 முட்டை உடைச்சி ஊற்றிக்க, அடுத்ததாக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். மசால் கலந்தாச்சு. இதில் சிக்கன் பீஸ் எடுத்து கலந்துக்கலாம். இப்போ சிக்கன் போட்டு இது போல் நல்லா கலந்து வச்சிடலாம். மசாலா இது போல் நல்லா ஒட்டி இருக்கணும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். பாருங்கள், நான் ஒரு 10 சமோசா சீட்டு எடுத்திருக்கேன். அதையே சின்ன சின்னதாக நூல் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இது போல் சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த நூலெல்லாம் ரெடி. இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு மேலையெல்லாம் அப்படி எடுத்து போடுவோம். இதே போல் தான் அங்கங்கே தொங்கிட்டுருக்கும். நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்றுன்னா பொரிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன கடாய் வச்சிட்டேன், அதனால் தனித்தனியாலாம் ஒரு மொத்தமாக போட்டு பொரிக்க முடியாது. ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பொரிச்சிங்கன்னா தான் உள்ளே இருக்க சிக்கன்லாம் நல்லா வேகும். நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் மாறவும் எடுத்துடலாம். அப்படியே முட்டையும் உரிச்சு கொஞ்சம் த்ரெட் சிக்கன் போட்டு மீதியை நான் அந்த மாதிரி பொரிக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியும் பொரிச்சிட்டேன். மீதி இருந்ததை 2 விதமாக சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது சில்லி மாதிரி இருக்கும். அது த்ரெட்டெல்லாம் போட்டு அந்த சமோசா சீட்லாம் போட்டு மேலே தடவுனதுனால அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான். நல்லா கருக விடாமல் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிற வேண்டியது. இன்னொரு பக்கம் பாருங்கள், நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அஸ்மா மாங்காய் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு அவள் ஒரு பக்கம் கலந்துட்டுருக்கா. முடிச்சுட்டு ஜூஸ் போட போகிறேன்னு சொல்லிகிட்ருக்கா. என் கையை பாருங்க, கை இப்படி இருக்கு. இது பிகைண்ட் த கேமரா கை இப்படிதான் இருக்கும். நம்ம வீடியோக்கு பாக்குறப்ப கழுவி ஹீட் ஆச்சு. இதுல போட்டேன்னா அவ்வளவுதான் கசந்து போயிடும். அப்புறம் ஜூஸ் பாருதா, ஒரு சீட் கூட இல்லாம லேசா சின்னது கொஞ்சம் வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னா கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சுதான். இதையும் வடிச்சு வச்சுட்டு அஸ்மா ஒரு பக்கம் ஜூஸை போட. அஸ்மா இது நாங்கள் இங்கே போயிட்டு இருந்தோம், ஹோமுக்கு போயிட்டு வரப்ப பார்த்தீங்கன்னா இங்கே வேர்க்கடலை வித்துட்டு இருந்தாங்க. நான் எங்கே வேர்க்கடலை பார்த்தாலும் வேர்க்கடலை வாங்கிட்டு வந்துருங்க. இவங்க என்னை எல்லாரும் என்னமா ஏமா வேர்க்கடலை கொய்யா இதெல்லாம் நான் வாங்குவேன். இவங்க என்னை பட்டிக்காடுன்னு சொல்கிறாங்க. நீங்களே கேட்டுக்கோங்க, பட்டிக்காட்டில் இருந்தால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா? இதெல்லாம் ஹெல்த்தியான வேர்க்கடலை. ஆமாம், பெரிய அவர் இந்த லண்டன்ல இருந்து வந்தவர், லண்டன் ரிட்டன் மாதிரி தான் சீன் போடுறாரு உங்கள் அத்தா. இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். சாசாவுக்கு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாசாவுக்கு ஒரு ஃபுட்டு நம்ம ரெடி பண்ணணும். அவளுக்கு கொஞ்சம் சிக்கன்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம ரெடி பண்ணோம். ஒரு பக்கம் இன்னும் சும்மா ஜூஸ் நுரையா இருக்கு. சரி, ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து ஐஸ் கட்டி போட்டியா? அப்படியே முட்டையை வேக வச்சு வெட்டி 2ஆக வெட்டியிருக்கேன். அதில் கொஞ்சமாக இது போல் மிளகுத்தூள், வெறும் முட்டையை சாப்பிட்றத விட இது போல் லைட்டாக மிளகுத்தூள் உப்பு தடவி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மேலே 2-3 உப்புக்கள் அப்படியே தூவிட வேண்டியதான். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீட்டில் த்ரெட் சிக்கன், அந்த சிக்கனில் மீதியான சிக்கனை இந்த போல் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அவிச்ச முட்டையும் மிளகுத்தூளும் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். இது அஸ்மாவுக்கு பிடிச்சது தேங்காய் எண்ணெய், மாங்காய், உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கலந்து எடுத்து வச்சுருக்கா. அதுக்கப்புறமா வேர்க்கடலையும் வேக வச்சுருக்கேன். எனக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு வேர்க்கடலை ஒரு பக்கம் வேக வச்சுருக்கேன். அப்புறம் நார்மலாக தண்ணி எப்பயும் தான். அப்புறமா ஜூஸ்க்கு என்ன போட்டிருக்கோம்னா ஆரஞ்சு ஜூஸ் போட்டு வச்சுருக்கோம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு ஈவினிங் ஸ்நாக். இதே போல் ஸ்நாக் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.